நாகப்பழம் போய் பேசினா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பங்கு பிரிக்கிறான். ஆனா இவரு மட்டும் கருப்பா இருக்கு மட்டும் ஒன்னொன்னு கொடு ஒன்னொன்னு சொல்லி ஒன்னொன்னா வாங்கி சாப்பிட்டு வெளில போய் வந்து திருப்பி ஒன்னொன்னு கேக்குறான். நல்லா ஸ்வயங்குன்னு சவுண்ட் கேக்குது பாத்தியா? என்ன ஆளோலமா பிரிச்சுன்னு சிரிச்சுன்னு கிடக்குறீங்க. என்ன பிரிச்சு பாக்குறீங்க? நாகப்பழம் போய் பேசினா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பங்கு பிரிக்கிறான். ஆனா இவரு மட்டும் கருப்பா இருக்கு மட்டும் ஒன்னொன்னு கொடு ஒன்னொன்னு சொல்லி ஒன்னொன்னா வாங்கி சாப்பிட்டு வெளில போய் வந்து திருப்பி ஒன்னொன்னு கேக்குறான். எல்லாருக்கும் சரி சமமா பங்கு பிரிக்கிறான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாகப்பழம் வந்து நல்லா கொத்தா காய் வைக்க ஆரம்பிச்சுது. அதுல 1-2 தான் பழுக்குது. 1-2 தான் பழுக்குது. அதான் பெருசா இந்த விஷயம் ஷேர் பண்ணி சாப்பிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் ஒண்ணு பழுக்குது. அதனாலதான் பெருசு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். எனக்கு ஒண்ணு கொடு உனக்கு ஒண்ணு கொடு சொல்லிக்கிறாங்க. கருப்பாத்து மாதிரி எடுத்துச்சு அது. இந்த ஒரு கருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சண்டே வந்து ரொம்பவும் போரிங்கா வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே வந்து ஸ்பெஷலாக மாற்ற எதனா செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணியாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்ய போகிறோமே. அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி நல்லா 2 மணி நேரம் வந்து கழுவி ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வந்து பார்க்கலாம், ஓகேவா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாவு வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வெள்ளத்தை வந்து பாகு எடுத்துக்க வேண்டியதுதான். மேலே வந்து நிறையா இருக்குது, நிறையெல்லாம் போயிட்டு பிறகு பார்க்கலாம். குழிப்பணியாரம் வந்து ஏன்னா ஸ்பெஷலாக செய்யணும் இல்லையா, அதனால் வந்து மாம்பழம் குழிப்பணியாரம் பேரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி மாம்பழம் வந்து பெருசாக அவ்வளோ வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இந்த மாம்பழத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சு சாப்பிடணும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. ஃபஸ்ட்டு தரிக்கலாம், தோலை நீக்கிட்டு வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து அரைச்சிட்டேன், அது கூடவே வந்து மாம்பழத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம காய்ச்சி வச்சு வெள்ளைப்பாவையும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இட்லி மாவு மாதிரியே இல்லை, கலர் பவுடர் போட்ட மாதிரி இருக்குது இட்லி மாவில். இப்போ வந்து பணியார கலர் வந்து சூடாயிடுச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நல்லா ஸ்வயங்குன்னு சவுண்ட் கேக்குது பாத்தியா? ஓகே, இப்போ வந்து லைட்டாக வந்து வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து குழி பணியாரத்தை வந்து திருப்பி போட்டாச்சு. என்ன ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்டி வச்சு தான் திருப்பி பண்ணேன். ஆனால் வந்து நல்லா தான் வந்திருக்கு. நடுவில் மட்டும் வந்து தீஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சுட்டு பார்த்து ரம்யாவை டேஸ்ட் பண்ண சொல்கிறோம். அப்புறம் வந்து அம்மா வந்து ஆடு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. ரம்யா வந்து போகணும் சொல்லி கேட்டிருந்தா. அதனால வந்து கும்பலாக போயிட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே அம்மா பார்த்த மாதிரி இருக்கும், அங்கே போய் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அம்மாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால போய் வரலாம். ஓகே 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 சரி. நான் ஆடு மேய்ச்சி வந்து குழி பணியாரம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஆமாம், சூப்பராக வாசனை வந்து நல்லா சூப்பரான வாசனை இருக்குது. சூப்பராக செஞ்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் எடுத்துகிட்டு போய் தரலாம் தான் சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வண்டி இல்லை. நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும். அம்மா வர நேரம் தான் அப்படின்றதுனால போகல. நல்லா வாசனை சாப்பிட்டு. இது எப்படி செஞ்சேன்? எப்படி செஞ்சேன்? கையால். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? நான் வந்து சந்தியாக்கா சொல்லி கொடுத்து செஞ்சேன். சந்தியாக்கா, ரம்யா எல்லாம் சொல்லி கொடுத்து செஞ்சோம். ஷேர் பண்ணி செஞ்சீங்க? ஆமாம், டிஸ்கஸ் பண்ணி செஞ்சோம். நல்லா இருக்கு. எல்லாம் பாதி 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 எல்லாம் ஷேர் பண்ணி செஞ்சீங்க. ஆமாம், எப்படி இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சோமோ அதையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த வேலை உனக்கு அந்த வேலை எனக்கு சொல்லிட்டு அதையும் ஷேர் பண்ணிக்கணும். சரிம்மா சரிம்மா. அதே டைமில் எதுனா ஒன்று சாப்பிடணும் உனக்கு ஆசை வந்து நீயே வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். அம்மா வரட்டும், அது வரைக்கும் நம்ம உட்காந்துருப்போம். அம்மா வந்து சேர்ந்து தரும், அதுமாதிரி நீ காத்திருக்க தேவை. சரியா? சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி மாம்பழத்தில் வந்து குழிப்பணியாரம் செய்ய வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. அதேமாரி எங்கள் ஜெயஸ்ரீ வந்து செஞ்சதுக்கு நான் தான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு